இதில் வந்து லைனிங் துணி சைடு கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. 1.1 இன்ச்சு அகலம், மேலே பார்த்தீங்கன்னா லென்த்து ஒரு 2.5. இது வந்து 35 ப்ளவுஸு கரெக்டாக இருக்கும். எடுத்துக்கிட்டு அதில் வந்து பேக் பிடிச்சிக்கிட்டு கையில் வந்து 2 பேர் போட்டுருங்க. அப்போதான் கொஞ்சம் தெரியாது. நீங்கள் அதுமாரி ஊற்றி போட்டுக்கோங்க. இதுமாரி ஒரு 1/4 இன்ச்சு அளவில் ஒரு 1 இன்ச்சு கேப்பிட்டு மேக்ஸிமம் 1 இன்ச்சு கை வச்ச கேப்பிட்டு பொறுமையாக கேப்பிட்டு ஒரு கை டாக்டர். அதேமாரி ஆம்கோல் சைடு இப்படி இழுத்தாலே கரெக்டாக வரும். இழுத்தாலே கரெக்டாக வரும். இது கரெக்டாக இந்த கழிச்சு ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மேல் வந்து ஒரு 1 இன்ச்சு மாற்றி கழிஞ்சு 1 இன்ச்சு கேப்பிட்டு இது இன்னொரு டைப் பண்ணுறேன். ஷேப் கரெக்டாக இருக்கும். அதேமாரி இதுலையும் போட்டுங்க. அது 1.1 அகலம். ப்ளவுஸ் சைஸுக்கு தகுந்த மாதிரி இது மாறும். கொஞ்சம் பார்த்து. லென்த்து வந்து 2.5. ரெண்டு முறையில் போட்டுக்கலாம் தெரியாது. பாதி நூல் தெரிஞ்சிச்சு. நூலை வந்து வெளியே எடுத்துக்கிட்டு எல்லாம் அப்படியே போட்டுங்க. சிக்கும் நூல் தையல் போட்டு விட்டுருங்க. அதேமாரி ஊக்கம் போட்டு செய்யுது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி மடிக்கும்போது இதோடு இது வந்து ஒரு தையல் இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் மேலே ரொம்ப வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டாட் பிடிக்கும்போது ரெண்டும் சரிசமமாக வரும். ஒரு 1/4 இன்ச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு. இது அதுமாரி ஆம்கோல் சைடு எடுத்து விட்டாலே கரெக்டாக வரும். எடுத்துச்சு ஒரு 1/4 இன்ச்சு கணக்கு பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையோடு இப்படி பிடிச்சாலும் தெரியும். 1/4 இன்ச்சு ஓகே. பார்ட்டு ரெண்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது பட்டி தைப்போம்.
லைனிங் பட்டி வந்து மேக்ஸிமம் லென்த்து வந்து ஒரு 5 இன்ச்சு வைக்கிற மாரி, அகலம் 5 இன்ச்சு, லென்த்து வந்து அந்த பட்டி இடுப்பு ஃப்ரண்ட் சைடு தகுந்த மாரி அதை வச்சுக்கோங்க. அளவு வச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உருவி காட்டிட்டு மேலே லைனிங்கில் ஒரு அதுமாரி இந்த சைடும் மெயின் துணி மேலே லைனிங் வச்சு ஒரு இன்ச்சு காட்டி வச்சுக்கலாம். பைப் போட்டு எடுத்துக்கலாம். லைனிங் காட்டி விட்டு ஒரு அம்பு டைப் போட்டுக்கலாம். இதை மடித்து விட்டு இதுக்குன்னு வந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா தெரியாது. வேலுக்கு வந்து இது மாதிரி மெயின் துணி லைட்டாக உள்ளே ஊற்றிட்டு திருப்பி இந்த கல்லுக்கு மேலே திருப்பி ஒரு அம்பு தைக்கும். குறிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த லைனிங் வாங்கணும் கரெக்டான அளவு அதை கரெக்டாக வச்சு பின்னாடி இந்த பீஸெல்லாம் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் எடுத்து வச்சுக்கிங்க. அதில் ஃப்ரண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடு இருக்கிற பார்ட் எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பாருங்கள். பட்டிக்கு மீதி எவ்வளோ துணி இருக்குது அதை வச்சு நம்ம கணக்கு பண்ணி கட் பண்ணோம்னா கரெக்டாக வந்து பாருங்கள். இது ஷோல்டர் கரெக்டாக வச்சுக்கிட்டு இது இந்த சைடு கரெக்டாக வச்சுக்கிட்டு இது கொஞ்சம் லைட்டாக கரெக்டாக அந்த ஷேப்பு தூக்கி விட்டுட்டோம்னா கரெக்டாக உட்காரும். இதில் வந்து கீழே இருக்கிற அளவு நம்ம எடுத்துக்கலாம். தையலுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு கணக்கு விட்டு தையலோட கணக்கு எடுத்துக்கோங்க. இதில் வந்து 4க்கு 2 கம்மி அந்த சைடு பார்த்திங்கன்னா 4க்கு 2 கம்மி. இதில் வந்து இந்த சைடு அந்த தையல் கூட்டு பார்த்திங்கன்னா 3. இது அளவு வச்சு கட் பண்ணுவோம். இதே அளவு வச்சு 4க்கு 2 கம்மி இந்த சைடு பார்த்திங்கன்னா 3 வச்சு தையலும் சேர்த்து நான் கட் பண்ணுறேன். இந்த தையலுக்கு சேர்த்தாலே போட்டிங்கன்னா பட்டி மேலே மார்க் பண்ணிக்கிங்க. அதேமாதிரி இதில் வந்து அந்த
வளைவு ஷேப் இருக்கணும். இப்போ தான் ப்ளவுஸ் கரெக்டாக உட்காருங்க. கரெக்டாக மூணு அதுலேயும் சும்மா ஒரு 6 இன்ச்சு லைட்டாக வளைவு விட்டு எடுத்துங்க. ரொம்ப உடஞ்சி எடுக்காதீங்க, நல்லா இருக்காது. இது நேராக வச்சுக்கிட்டு இது வந்து மாற்றி வச்சுக்கூடாது. மேல் துணி ஒன்றா இருக்கணும் பார்க்குற மாரி, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எல்லாம் ஒன்றா வச்சோம்னா ஒரே சைடில் கரெக்டாக இதாகிடும். இந்த மார்க்கில் வச்சு அப்படியே ஒரு போர்ட் ஷேப்பில் அப்படியே கட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இப்படி ரொம்ப உள்ளும் குறையக்கூடாது. லைட்டாக வந்து இதுமாரி போர்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துங்க, கரெக்டாக இருக்கும். இதில் வந்து மேலே ஒரு தையல் போட்டுருக்கேன். சுற்றி ஒரு தையல் போட்டுருங்க. நம்ம வந்து துணி ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஷேப் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து மெயின் துணி ஒன்றா ஜாயின் ஆகிற மாதிரி அப்படிக்கு வச்சுட்டு இதை ஃபுல்லாக அப்படி இருக்கக்கூடாது. சும்மா ஒரு 4 இன்ச்சு லைட்டாக இப்படி தள்ளி நல்லா தள்ளி விடுங்க. அப்போ தான் கரெக்டாக தச்சு கை போட்டு இந்த இந்த டாட் பிடிச்சது வந்து மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு துணி எழுதக்கூடாது. லைட்டாக ஒரு 4 இன்ச்சு அளவு கை போட்டு அதுமாரி இந்த பக்கம் மெயின் துணி இப்படி கட்டி வைங்க. இதுலேயும் ஒரு 4 இன்ச்சு இந்த உள்ள பல்பு வச்சு இதில் வந்து ஒரு பக்கமாக டாட் பிடிச்சி மடிச்சு விட்டுருக்கோம். வெளிப்பக்கம் கட்டி விட்டு இந்த சைடு வந்து கட்டி விட்டு மேலே ஒரு அமுக்கு கை போட்டு கரெக்டாக உள்ளே எடுத்து விட்டு இந்த எஜ்ஜில் ஓரத்தில் அப்படியே கை போடணும். ரெண்டு பேர் இதே திருப்பி ஒரு 4 இன்ச்சு விட்டு திருப்பி ஒரு கை இது அதேமாரி இந்த சைடு வெளியே இந்த சைடு விட்டு அடக்கி ஒரு கை ஒரு 4 இன்ச்சு எடுத்து தூக்கி போட்டுருவோம். இன்னும் டைல் போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்து விட்டு மேக்ஸிமம் இந்த மாதிரி இந்த பீஸ் எல்லாம் ஒரு கட் பண்ணி விட்டுருவோம். இந்த சைடு அந்த
ஏன்னா இதுதான் நம்ம அளவு, அதனால் அந்த பீஸெல்லாம் கட் பண்ணி விடலாம். வந்து இது பற்றி பார்த்தீங்கன்னா இதுலேயே துணி இருக்குது. இந்த பழுத்து கட் பண்ணணும், அந்த துணி கரெக்டாக இருக்கும். இந்த டவுன் மடிப்பு எடுத்துக்கணும். ஒரு 2 இன்ச் வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். கீழே மடிப்பு தூக்கணும், காலையில் விட்டு இது வந்து ஊப்பிட்டு ஒரு கட்டி விட்டு ஒரு குத்தி விட்டுணும். இந்த சைடு கட்டி கரெக்டாக முடிச்சோம்னா இது மேக்ஸிமம் ஒரு 3/4 இன்ச் அளவு வந்து கரெக்டாக. கீழே துணி மடித்து நல்லா மடித்து விட்டுருவோம். பிசு தெரியாது. இது வந்து ஜாக்கெட் படம் தான் இருக்கும், அதனால் ஓரத்துலேயும் கையில் போட்டுருவோம். ஒரு 5 கை கரெக்டாகுங்களா? அந்த சைடாக மாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேல் சைடு துணி கொடுத்து இப்படி மடிப்பு இருக்கும். கரெக்டாக இருந்தாலும் கொடுத்து துணி மேக்ஸிமம் ஒரு 1.5 இன்ச் இருந்தாலும் போய் கரெக்டாக இருக்கும். துணி அதிகமாக தேவைப்படும். அதில் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு, ஏன்னா மடிப்பு எக்ஸ்ட்ரா வச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒட்டை போய்க்கணும்னா அது ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தைக்கணும். அதை மடித்து உள்ள தரணும். இந்த சைடு மடித்து கீறி விட்டு இதை மடித்து இதே மாதிரி சைடு மடித்தேன். ஒரு 3/4 இன்ச்சு அளவு கரெக்டாக அப்படி மடித்து விட்டு இந்த இன்ச்சில் ஒரு தைச்சு 3/4 இன்ச்சு போட்டாங்க. ரொம்ப தையல் போட்டு எடுத்துக்கிட்டு மடிவுக்கு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பீஸ் எல்லாம் மேக்ஸிமம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் பணமாக இருந்ததுன்னா கட்டிங் அடிக்க முடியாது. லைன் துணிகளுக்கு மடித்து உள்ள தைக்கிட்டு தை போடுங்க. தை போட்டு மடிச்சிடலாம்.
ரெண்டுத்தையும் வச்சு பார்ப்போம். பேக் பார்ட் எடுத்து மேலே வந்து நல்ல சைடும் நல்ல சைடும் வச்சுங்க. அது மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து இது எப்படின்னா ரைட் சைடு துணி எடுத்து இப்படி பேட்டி வச்சுங்க. நல்ல பக்கமும் ரெண்டும் ஒன்றா இருக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணுவோம். ஒரு ஷோல்டர் வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரும்போது கொஞ்சம் க்ராஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஷோல்டர் வந்து கழுத்து வராது. க்ராஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதேமாதிரி இதை நல்லா போகணுன்னா அப்படி வச்சு அதே ரெண்டு பேர் போட்டுருங்க. இந்த அளவு வச்சு கரெக்டாக சுற்றிக்கிட்டோம். அளவு வச்சு கரெக்டாக கீழே வந்து இடுப்பு சைடில் கரெக்டாக துணி வச்சுட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்காங்க. இல்லைன்னா கொஞ்சம் சைஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இருக்கும். கரெக்டாக அதுமாதிரி இதை வச்சு பார்த்துங்க. இதுமாரி சொல்கிறதெல்லாம் கரெக்டாக சின்ன விஷயம்லாம் பண்ணிங்கன்னா கரெக்டாக ப்ளவுஸ் கரெக்டாக வந்துடும். இதுமாரி எக்ஸ்ட்ரா இருக்கும் லைட்டாக கொஞ்சம் ஜாயின் பண்ணியாச்சு. இதையும் இந்த லைட்டாக அந்த பீஸெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டோம். அடுத்தது நம்ம ஸ்லீவ் தைக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு வந்து ஒரு சைடு கொஞ்சம் லைட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா துணி அகலம் பத்தலை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தையல் வரும், ஃபுல்லாக ஸ்டோனாக இருக்குது. அதையும் நம்ம ஸ்டோன்லாம் லைட்டாக எடுத்து தான் ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 1 இன்ச்சு மடிச்சு தைக்கிறது வச்சோம் இல்லையா, ரெண்டு சைடும் வந்து எடுத்துக்குவோம், கொடி வச்சு எடுத்துக்குவோம். இப்போ தையல் பற்றி ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஜாயின் பண்ண துணி ஜாயின் பண்ணுறோம். இதுலையும் பார்த்தீங்கன்னா நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிறது தான் ஜாயின் பண்ணலாம்.
காலையும் கேப் விட்டு டைப் பண்ணுவோம். ஏன்னா மேக்ஸிமம் இதுமாரி ஸ்டோன் வச்ச துணி இப்படி தான் வரும். ஒரு சில சின்ன ப்ளவுஸ்னால் பிரச்சனை இல்லை. இப்போ நார்மல் ப்ளவுஸ்னால் இதுமாரி ஒரு சைடுக்கு வந்து கை கட்ட மாட்டாங்க. இதனால தான் இதில் வந்து டைம் இருக்கும். அதேமாரி ஸ்டோன் வந்ததுன்னா தையல் போடுறப்ப ஸ்டோன் வந்து ஊசி உடஞ்சிடும். அது வந்து அது எடுக்கிறதுக்கு நேரம் ஆகும். ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுல ஒரு 2 நிமிஷம் இருக்குது. ஓகே, லைனிங்க்கு வந்து எடுத்துப்போம். இந்த ஸ்டோனில் படாத அளவுக்கு கொஞ்சம் மேலே விஷயம் திட்டணும். எடுத்துக்கணும். கரெக்டாக நேரம் ஜாயின் எடுத்துருவோம். இதுமாரி மெயின் துணி மேலே லைனிங் வச்சு இந்த கட் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த போட்டிங்க இருக்குது. கரெக்டாக வச்சுருக்கணும். அதேமாரி ஸ்டோனில் போட்டிங்கன்னா ஊசி வரும். அது கரெக்டாக நார்மலாக பொறுமையாக தைக்கணும். ஆனால் இதுமாரி ஸ்டோன் வச்ச சாரி தான் இப்போ நிறையா வருது. அதெல்லாம் வந்து நமக்கு நேரம் வந்து அதேமாரி இதில் தயார் பண்ணுறோம்.